श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. சென்னை அருகாமையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் கரூருங்கிற ஊர், அங்கே ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட பிரம்மாண்டமான லே அவுட் கரூர் கார்டன்ஸ். ஆச்சரியமாக இருக்கா? NH4 நேஷனல் ஹைவே 4 அந்த மெயின் ஹைவேலேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமான லே அவுட்டான்னு கேட்குறீங்க. கரெக்ட், ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்னாலே அது பிரம்மாண்டம் தான். வெல்கம் டு கரூர் கார்டன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ரொம்ப நேர்மையான, நம்பிக்கையான, கைராசியான ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் உத்தரமேரூரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 14 ஏக்கரில் லேக் வியூ நகர்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து 2 மாதத்துலேயே முடிச்சிட்டாங்க. 2 மாதத்துலேயே விற்றும் முடிச்சிட்டாங்க. அதை இந்த ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸின் பயணத்தின் அடுத்த கட்டம்தான் கரூர் கார்டன். சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அருகில் இருக்கிற நம்ம கரூர்ல தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 450 ரூபா மட்டும்தான். அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட். இந்த ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டிஸோட கரூர் கார்டன் லே அவுட்டோட லொக்கேஷனை பற்றி சொல்கிறேன். சுங்குவார் சத்திரத்துலேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 19 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஆனால் அதை விட முக்கியம், 4 வழிச்சாலை ஹைவே NH4 இந்த லே அவுட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ இருக்க சமீபத்தில் கிடைச்ச ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் சொன்னேனே, இந்த 4 வழிச்சாலை NH4 அதை இப்போ 6 வழிச்சாலையாக மாற்றிட்டு இருக்காங்களாம். அதுக்கு உண்டான வேலைகள் துரிதமாக நடந்துகிட்ருக்கு. இது மட்டும் 6 லேன் டிராஃபிக் ஆயிடுச்சு, அப்புறம் இந்த கரூர் கார்டன் லே அவுட்டோட ப்ரைஸு அதுக்கு முன்னாடி வாங்கிடுங்க. இப்போ நான் இருக்கிற அந்த இடம் தாங்க NH4. இப்போ NH4 இருக்கிற இந்த ரோட்ஸ் எல்லாமே NH6 மாறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே பாருங்கள். இப்போது ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட கரூர் கார்டனுக்கு நாம் இங்கேருந்து ஜஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே போயிடலாங்க. இந்த இடம் மட்டும் NH6 மாறிடுச்சுன்னா நம்மளோட கரூர் கார்டனோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஜிவி ப்ராப்பர்ட்டிஸோட இந்த கரூர் கார்டன் லே அவுட்டில் சுகாதாரத்துக்கும் இயற்கை வளத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு மனையிலையும் வாஸ்து சாஸ்திர பிரகாடி 5 மரங்கள் நட்டிருக்காங்க. ஒவ்வொரு மனையிலையும் இருக்குது. அதாவது தென்னை, தேக்கு, கொய்யா, மாதுளை மரம், அப்புறம் மகிழம்பூ. இது ஏன்னா எவ்வளோ ஒரு சுகாதாரம் பாருங்கள். நமக்கு இது கண்ணுக்கும் குளுமையாக இருக்கும், சுகாதாரமும் குளுமையாக இருக்கும், நல்ல காற்று வரும், ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இன்னொன்று கேட்பீங்க, சரி மரத்தை நட்டிட்டீங்க, சரிடா தண்ணி வசதி என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஒரு பழமொழி உண்டு இல்லையா, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு. இங்கே உண்மையிலே இப்படி தான். மரம் வச்சது ஜிவி ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களே தான் தண்ணி ஊற்றுறாங்க. பாருங்கள்,
ரொம்ப சுகாதாரமாக கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் சொட்டு நீர் பாசன வகையில் இங்கே தண்ணி ஊற்றுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கரூர் கார்டன் லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ். அந்த கேட் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அந்த ஆர்ச் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா நாம் இங்கே தங்கினோம்னா செக்யூரிட்டி அஷ்யூர்ட். ஏன்னா திஸ் இஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி. அந்த மாதிரி தான் இங்கே சுற்றி வர காம்பவுண்ட் வால்ஸ் இருக்குது, லவ்லி கேட். ஸோ யூ ஆர் சேஃப் ஹியர். ஜிவி ப்ராப்பர்ட்டிஸோட இந்த கரூர் கார்டன் லேஅவுட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒவ்வொரு மனைக்கும் இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொட்டும் தண்ணி பாருங்கள். இந்த கரூர் கார்டன் லேஅவுட்ஸில் பிளாட்ஸ் எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு, அதாவது அரசாங்க அங்கீகாரம் பெற்றது. பக்கா லீகல். 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், இல்லாட்டா 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். உண்மையை சொல்லுன்னா உங்கள் பர்ஸுக்கு ஏற்ற பிளாட் இங்கே கிடைக்கும். இன்னொரு விஷயம், இப்போ வாஸ்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லையா, எல்லாரும் அதுக்கு முக்கியத்துவம் தராங்க. இவங்க ரொம்ப கொடுத்துருக்காங்க. மனைகளாக இதை அமைக்கும் போதே, பிளாட் போடும்போதே 2 விஷயத்தில் வாஸ்து பார்த்து தான் செஞ்சுருக்காங்க. மரங்கள் நட்டுருக்காங்க இல்லையா ஒவ்வொரு பிளாட்லேயும், அது வாஸ்து பிரகாரம் தான். அதை விட முக்கியம் தண்ணி, வாட்டர் டேங்க் பார்த்தீங்களா, கரெக்டாக வாஸ்து பிரகாரம் எங்கே அமைக்கணுமோ அங்கே தான் அமைச்சிருக்காங்க. என்ன பிரிஸ்கா வாக்கிங்கில் வரேன்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரி இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். இந்த கரூர் கார்டன் லேஅவுட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடம் இருக்கே, இது 2 அவங்க பிளாட்ஸாக டெவலப் பண்ணல, கார்டனுக்காக ஒதுக்கி வச்சுருக்காங்க. வேணும்னா அவங்க இதில் லேஅவுட் போட்டு விற்றுருக்கலாம். பட் காசு பண்ணுறது அவங்களோட எண்ணம் இல்லை. இங்கே தங்குறவங்க சுகாதாரத்தோடு தங்கணுங்கிறதுக்காக இது கார்டன் ஏரியா பண்ணி நடுவில் வாக்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எதிர்பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கொயர், அது கார்டனாக வச்சு அதை சுற்றி ஒரு வாக்கிங்க்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. திஸ் மீன்ஸ் வாட்? ஜிவி டெவலப்பர்ஸ் அண்ட் கரூர் கார்டன்ஸ், தே கேர் ஃபார் யூ. குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க். சென்னைக்கு அருகாமையில் ஸ்ரீபெரும்புத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூரில் கரூர், கரூரில் இருக்கு ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் போட்டிருக்கிற புது லேஅவுட் கரூர் கார்டன்ஸ். ஒரு சதுரடி 450 ரூபாய் தான். எல்லாமே டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற மனைகள். கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கான மனையை புக் பண்ணுங்க. கரூர் கார்டன் லேஅவுட்டில் ரோட்ஸ் எல்லாம் கவனிங்க. கிராஸ் ரோட்ஸ் அண்ட் மெயின் ரோட்ஸ் நல்லா அமைச்சிருக்காங்க. கிராஸ் ரோட்ஸ் எல்லாம் 23 அடி அகலம், மெயின் ரோட்ஸ் எல்லாம் 30 அடி அகலம். எல்லாமே டார் ரோட், ரொம்ப சீராக இருக்குது, நேராக இருக்குது. இது அமைச்சவங்களுடைய உள்ளம் நல்லா இருக்குது, ஆனால் ரோட்டில் பள்ளமே கிடையாது. சரி, இப்போ ரோடை பற்றி எல்லாம் பார்த்தாச்சு, பஸ்ஸஸ் பற்றி பார்க்கணும் இல்லையா? நிறைய பஸ்ஸு வருது போகுது, ஆனால் எந்த பஸ்ஸு வருது போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சென்னையில் இருக்கிற கோயம்பேடுலேருந்து, வடபழனிலேருந்து, தாம்பரம்லேருந்து, டி நகர்லேருந்து, திருவான்மியூர்லேருந்து, பிராட்வேலேருந்து ஏகப்பட்ட பஸ்ஸஸ் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை NH வழியாக வந்து போய்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனைக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. நம்ம ஜிவி ப்ராப்பர்ட்டிஸோட இந்த கரூர் கார்டன் லேஅவுட்டுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு, முக்கியமாக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்களா பஸ்ஸு, இங்கே சுற்று வட்டாரத்துலேருந்து நிறைய இங்கே பஸ் வந்து போயிட்டே இருக்குது. கஞ்சிபுரத்தில் டவுன்லேருந்தும் சரி, பக்கத்து ஊர்லேருந்தும் சரி, நிறைய பஸ்ஸஸ் வருது. நானே இதில் தான் வந்தேன். சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அருகில் இருக்கிற நம்ம கரூரில் தாங்க. ஒரு சதுரடி 450 ரூபாய் தான். எல்லாமே டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற மனைகள். பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தரோட முகம்தான் அவனுடைய உள்ளத்தையே அடையாளம் காட்டும்னு. அப்படி பார்க்க போனால் ஒருத்தரோட முகவரி தான் அவன் யாருங்கிறதையே இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டும். ஸோ நம்ம சொந்த இடம், நம்ம சொந்த வீடு, இதுதான் நமக்கு இருக்க போகிற நிரந்தர முகவரிகள். நம்ம கரூர் கார்டன்ஸில் எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ். இங்கே லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்குதே, விலை என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கிறீங்க இல்லையா? சகாயமான விலை தான். ஒரு ஸ்கொயர் ஃபுட் ஜஸ்ட் 450 ரூபாய் தான். கவலையே படாதீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மனையை வாங்கின 30 நாளைக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான ஃபீஸு, அப்புறம் ஈசி, பட்டா, அந்த செலவுகள்லாம் ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ. இன்னொரு விசேஷம்,
7,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு காஞ்சிபுரம் பட்டு சேலையும் உங்களுக்கு பரிசா தராங்க. நீங்கள் இந்த கரூர் கார்டன் லேஅவுட்டில் மனையை வாங்கி வீடு கட்டி குடி புகுந்தீங்கன்னா பசங்க படிப்புக்கு குறையே கிடையாது. ஏன்னா சுற்றி வர நிறைய மெடிக்கல் காலேஜஸ், என்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா டென்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ், சென்ட் ஜோசப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், சக்தி மாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜ், இன்னும் ஏராளமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன, இங்கே பசங்க வந்தால் படித்தே ஆகணுங்க, வேறு வழி கிடையாது. இதுதாங்க பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா யூனிவர்சிட்டியோட சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். இப்போ நான் இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். என்னன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி மாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜ், கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இதுதாங்க பிபி இன்ஜினியரிங் காலேஜ், வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். படிப்பை பற்றி சொல்லிட்டோம். சரி, படிப்புக்கு அப்புறம் பசங்களுக்கு எதிர்காலம், வேலை வாய்ப்புகள், அதுக்கு இங்கே சுற்றி வர என்ன இருக்குன்னு கேட்குறீங்கல்ல, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, டாப் கம்பெனிஸ். உதாரணத்துக்கு சொன்னால் ஜான்சன்ஸ் லிஃப்ட் கம்பெனி, அசோக் லேலண்ட்ஸ், எம்ஆர்எஃப் பவர் ஹவுஸ், டெல், நோக்கியா, சோனி, சாம்சங், சொல்லிக்கிட்டே போகலாம் போல் இருக்கேன். அதனால் இனிமேல் யோசிக்காதீங்க, உடனே இந்த ஜிவி ப்ராப்பர்ட்டிஸ் கரூர் கார்டன்ஸ் லேஅவுட்டில் ஒரு மனையை வாங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஹுண்டாய் கம்பெனி, இந்த நோக்கியா இண்டஸ்ட்ரி, போர்க் வார்னர் இன்டர்நேஷனல் கம்பெனி, இந்த செயின்ட் கோபியன். இன்னொரு மிகப்பெரிய கம்பெனி தாங்க இந்த மோட்டரோலா கம்பெனி. மிகப்பெரிய கம்பெனியான சாம்சங் கம்பெனி இங்கே இருக்கு. டெல், இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனி. எல்என்டி, இது ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியும். பையனுக்கு காலேஜ் படிப்பு சொன்னேன், அதுக்கப்புறமா வாய்ப்புகள் சொன்ன வேலைக்கு. சரி, அதுக்கு முன்னாடி ஸ்கூல் ஒன்று போகணுமே, அது எங்கேன்னு கேட்குறீங்களா? ஐயோ, இந்த கரூர் கார்டன் லேஅவுட்டுக்கு மிக அருகாமையிலே அற்புதமான ஸ்கூல்ஸ் இருக்குது. சென்னை பப்ளிக் ஸ்கூல், சென்ட் ஜான் ஸ்கூல் போன்ற டாப் கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதை தவிர நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இங்கே சுற்றி வர இருக்குது. இன்னொரு விஷயம், கஞ்சிபுரம் டவுன் இங்கே பக்கத்தில் இருக்கிறதால அங்கே ஏராளமான ஸ்கூல்ஸ் இருக்கே உங்கள் பசங்களை போடுறதுக்கு. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இல்லை, அங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ், ஆட்டோஸ், வேன்ஸ் எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அதில் ஒன்று தாங்க இந்த சென்ட் ஜோசப் ரெசிடென்சியல் சிபிஎஸ்சி ஸ்கூல். இங்கேருந்து நம்மளோட சைட் ஜஸ்ட் பக்கத்துலேயே தான் இருக்கு. வாங்க. நம்ம ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டிஸ் கரூர் கார்டன்ஸ் லேஅவுட்டை சுற்றி 4 முக்கியமான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிப்காட்ஸ் இருக்குது. ஒன்று திருமழிசை சிப்காட், இன்னொன்று ஒரகடம் சிப்காட், இன்னொன்று மிக பெருசாக அமைஞ்சிருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட். இதை தவிர காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற இந்த செய்யார் சிப்காட் கூட இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு காரணம் போறாதா ஏன் இந்த லேஅவுட் இவ்வளோ பிரமாதமாக டெவலப் ஆயிருக்குன்னு. திருமழிசை சிப்காட், இப்போ நான் நிற்கிற இந்த இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்.